ஹலோ கைஸ், நான் உங்கள் ஒய்கே கேமிங் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 1v4 போன ரேங்க்டு மேட்ச் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நான் எப்பயும் போல் இந்த மாதிரி நார்மலாக வாய்ஸ் கமெண்ட்ரி கொடுக்காம நான் வந்து சுத்த தமிழில் பேச போகிறேன். சுத்த தமிழ்லாம் என்னடானா ஆங்கிலம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்த தமிழில் தான் பேச போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் கைஸ். ஓகே கைஸ், வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. நான் அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான் பேச போகிறேன், சுத்த தமிழ் அதுவும். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்றால், இலவச நெருப்பு என்ற ஒரு விளையாட்டிற்குள் நாம் உள்ளே சென்று விட்டு அதில் பிஆர் ரேங்க்டு என்பதற்கு எனக்கு தமிழாக்கம் தெரியாததால் நான் பிஆர் ரேங்க்டு என்று கூறுகிறேன். அந்த விளையாட்டிற்குள் நுழைந்தவுடன் 3 அம்சங்கள் இருக்கும். அதில் ஒன்று தனியாக விளையாடுவது, இன்னொன்று 2 பேர் சேர்ந்து விளையாடுவது, இன்னொன்று 3 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து விளையாடுவது. அதில் நாம் தனியாக சென்று 4 பேரை அடிக்க உள்ளோம். அதனால் இதற்கு பெயர் வந்து தனியாக சென்று 4 பேரை அடிப்பார்கள் என்று கூறுவார்கள். இதற்கு ஆங்கிலத்தில் என்ன கூறுவார்கள் என்று உங்களுக்கே தெரியும். சரி, வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். நாம் இந்த விளையாட்டிற்குள் நுழைந்ததும் நம்மிடம் G36 என்ற ஒரு இயந்திரம் மட்டுமே நம்மிடம் கிடைத்தது. அதை வைத்து நாம் 2 எதிரிகளை கொன்றுவிட்டோம். ஆனாலும் இந்த இடத்தில் எதிரிகள் வந்து கொண்டே தான் இருப்பார்கள். அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால், எதிரிகளை விடாமல் அடிக்க வேண்டும். இங்கே ஒரு எதிரி இருக்கிறான் பாருங்கள், கொஞ்சம் மட்டும்தான் என்னை முடித்து விட்டிருப்பான். ஒரு வழியாக அவனை அடித்து முடித்து விட்டேன். அவனிடம் உள்ள பொருட்களை எல்லாம் நாம் எடுக்க வேண்டும். முதலில் என்னிடம் போதுமான இது இல்லை, அதற்கு பெயர் என்னன்னு டக்குன்னு வரவும் இல்லை. அதை போட்டு முடித்து விட்டேன். போட்டதும் நம்மிடம் 2 விதமான இயந்திரங்கள் தேவைப்படும். அதில் ஒன்று பக்கமாக அடிக்கிறதுக்காக ஒரு இயந்திரமும், தூரமாக அடிப்பதற்காக ஒரு இயந்திரமும் வேண்டும். 2 இயந்திரமும் நம்மிடம் உள்ளது. நம்ம வந்துட்டு AUG என்ற ஒரு இயந்திரமும், MP5 என்ற ஒரு இயந்திரமும் உள்ளது. இதோ இங்கே ஒரு எதிரி போகிறான். அவனுக்கு மண்டையடி வைத்து விட்டு அவனை நம்ம இப்போ கொல்ல போகிறோம். கொன்று விட்டுட்டு அவனிடம் உள்ள பொருட்களை எல்லாம் நாம் இப்போ எடுக்கப் போகிறோம். அதோ அங்கே ஒரு எதிரி சென்றான், பார்த்தீர்களா? அவனை கொல்லத்தான் நான் போகிறேன். அவனைத்தான் கொன்று விட்டேன். அவ்வளவுதான். அவன் வந்து ஒரு தடுப்பு போட்டு விட்டான். அடப்பா, எங்கடா என்னுடைய எதிரியை காணாம். அடாடே, இதுலேயும் ஏண்டா இப்படி திருட்டடி அடிக்கிறீங்க? திருட்டடியாக அடிக்கிறார்கள் இவர்கள். ஏன் இப்படி அடிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை, விளங்கவே இல்லை. எங்கே எதிரியை காணாம்? அதோ அங்கே ஓடி போயிட்டான். அதோக்குள்ள அத்துடன் அங்கே முடித்து விட்டேன். பார்த்தால் இங்கே வந்து விட்டேன். இங்கே வந்தால் இங்கே ஒரு எதிரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். கொஞ்சம் விட்டுருந்தான் இவன் நம்மளையே முடித்து விட்டுருப்பான் போல. நல்ல வேலை நான் அவனை முடித்து விட்டேன். நம்மளை முடிக்கத்தான் பார்க்கிறார்கள் எல்லாருமே, ஏன் என்று தெரியவில்லை. நான் தனியாக வந்திருக்கிறேன், ஆனாலும் என்னை முடிக்கத்தான் பார்க்கிறார்கள் எல்லாம். இந்த அங்கே ஒரு எனிமி வந்து விட்டான். வந்தவன் எங்கே என்று தெரியவில்லை, காணாமல் போய்விட்டான். சிறிது நேரம் தேடிக்கொண்டே இருந்தேன், ஆள் காணவில்லை. ஆகையால் அப்படியே அவனை தேடுவதை நிப்பாட்டி விட்டு பார்த்தால், பின்னாடி திரும்பி பார்த்தால் பின்னாடி எவனோ வந்து சுடுகிறான். இருங்கடா என்று நான் ஒரு தடுப்பை போட்டு விட்டு அவனும் தடுப்பை போட்டு விட்டான். இப்போ விளையாடுகிற பிளேயர்கள் எல்லாரும் நல்லா தடுப்பு போட கற்றுக்கிட்டார்கள். வந்துட்டான், பார்த்தால் திடீர்னு பக்கத்தில் வந்து விட்டான். நம்மிடம் உள்ள பக்கத்தில் அடிக்கும் இயந்திரம் கண்ணை எடுத்து அவனை மண்டையில் அடித்து விட்டேன். அடித்துட்டு அவனையும் கொன்று விட்டேன். நம்மளுடைய இதெல்லாம் குறைச்சி விடுகிறார்கள். ஆகலால் நம்ம டக்குன்னு ஓட ஆரம்பித்து விட்டோம். மறுபடியும் ஒரு எதிரி வந்து விட்டான். எதிரி வந்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. ஆகையால் தான் நான் இங்கே இறங்குவதே இல்லை. வேறு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இறங்கி தான் அடிக்கணும். என்ன பண்ணுவது என்று எனக்கு விளங்கவும் இல்லை, ஒன்றும் தெரியவும் இல்லை. நம்மிடம் இந்த 2 கண்கள் உள்ளது. அவன் ஏதோ பெரிய நல்லா ஆடுகிற ஒரு எதிரி மாதிரி தெரிகிறான். நமக்கே ஆட்டம் காட்டுவான் போலையே அப்படின்னு சொல்லி தான் நானும் நினைத்து கொண்டே இருந்தேன். நல்ல தடுப்புகளை போட்டு நல்லாவே நிற்கிறான். நான் அவனுக்கு இங்கே போட்டுக்கிட்டு வந்தால் அவன் இங்கே வந்து விட்டான். அவனை விடவே மாட்டேன் என்று நானும் ஒரு தடுப்பை போட்டு இன்னொரு தடுப்பையும் போட்டு நான் வேகமாக ஏறிக்கொண்டு அவனை நம்மிடம் உள்ள பக்கத்தில் அடிக்கக்கூடிய இயந்திரத்தை வைத்து அடித்து கொண்டே இருந்தேன். பார்த்தான் அவனுக்கு மண்டையடி வாங்கி விட்டு திரும்பியும் இதாகி விட்டான். அவனையும் கொன்று விட்டேன். அவனிடம் உள்ளதையும் ஆட்டையை போட்டுட்டு இருந்தேன். ஆட்டையை போடும்போதே ஏதோ ஒரு ஒலி கேட்டது என் காதில். நான் என்னடா என்று பார்த்து கொண்டே இருந்தேன். பார்த்தால் ஏதோ வருவது போலே தோணுது.
பின்னாடி திரும்பி பார்த்தால் ஒரு வாகனம் ஒன்று வந்தது. அந்த வாகனத்தில் அவனுக்கும் ஒரு மண்டையடி வைத்து விட்டேன். அவனை மண்டையடி வைத்து பார்த்தால் இன்னொரு எதிரி எவனோ வருவான். அவன் நம்மை வே வேகமாக கொன்று விடுவான் போல. டக்கு டக்குன்னு நம்ம தடுப்புகளை போட்டு தடுத்து கொண்டே தான் இருந்தோம். அவன் ரொம்ப நேரம் கழித்து பார்த்தால் அவனை காணவில்லை. எங்கே ஓடிப்போனான் என்று தெரியவில்லை. இப்போ 8 எதிரிகளை கொண்டு விட்டோம். அவன் இங்கே தான் இருப்பான் என்று நான் தேடிக்கொண்டே இருந்தேன். பார்த்தால் அங்கே தான் வந்து கொண்டே இருந்தான் போல. நம்ம கவனிக்கவில்லை. கவனம் கொஞ்சம் குறைவாக தான் அணுகிறோம். உடனே பார்த்தால் பக்கத்தில் வந்து விட்டான். அவனும் தடுப்பு போடுறான். இல்லை விளையாடுவான் போலையே அவனும். நான் விடமாட்டேன். என்னிடம் உள்ள எல்லாத்தையுமே நானும் போட்டு போட்டு தான் அவனை அடிக்க பார்த்தேன். திரும்பி இவனுக்கும் ஒரு மண்டையடிதான். எல்லாம் வர்றவங்க எல்லாம் மண்டையடியாக வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம என்னதான் பண்ணுவது என்று தெரியவில்லை. நல்ல தடுப்புகளை போட்டு இவனிடம் உள்ள பொருட்களை எல்லாம் மல்லி கொண்டு இருந்தோம். அந்த வாகனம் பக்கத்தில் ஏதோ ஒரு எதிரி இருப்பது போல் எனக்கு தோணிக்கின்றே இருந்தது. நாம் எது இருப்பானா என்று நானும் போய் பார்த்தால் அந்த இதை போட்டு பார்த்தால் இனிமே இருக்கிறான். அந்த வாகனத்து பின்னாடியே எவ்வளோ நேரமாக ஒளிந்து கொண்டிருக்கிறான். நான் அவனை விடவே மாட்டேன். அவ்வளோதான், அவனே போட்டு முடித்து விட்டேன். அவனுக்கும் ஒரு மண்டையடி தான். இங்கே வர்றவங்க எல்லாருக்குமே மண்டையடி தான் விழுகுது. என்ன என்று எனக்கு புரியவில்லை. இவனிடம் உள்ள பொருட்களை அள்ளுவேன் என்று சொல்லிட்டு என்னிடம் உள்ள இயந்திரத்தை வைத்து நானே அடித்து உடைத்து விட்டேன் இந்த தடுப்புகளை. அப்புறம் இங்கே வந்து விட்டேன். அதை நான் பாதியாக இது பண்ணி விட்டேன். இங்கே ஒரு எதிரி போய்கொண்டிருக்கிறான். அவனை தடுப்புகளை போட்டு போட்டு நான் முன்னேறி சென்று அவனை முடித்து விடலாம் என்று தான் நினைத்தேன். ஆனால் அவனோ ஓட்டம் பிடித்து விட்டான். எங்கேயோ ஓடிவிட்டான். வேகமாக ஓடுறான். சரியான ஓடிக்கொண்டே தான் இருக்கிறான். தடுப்புகளை போட்டு போட்டு எவ்வளவு தடுப்புகள் தான் அவன்கிட்ட இருக்கிறது என்று தெரியவே இல்லை. நாமும் ஓடிக்கொண்டே தான் இருந்தோம் அவன் பின்னாடி. ஆனால் நம்பி தான் ஓடினேன். ஒரு ஆளி என்று தான் ஓடிக்கொண்டே இருந்தேன். பார்த்தால் கீழே போனான். கீழே போயிட்டு ஒரு பெரிய 4 பேர் கொண்ட குழுவிடம் நம்மளை கோர்த்து விட்டான். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய்.